கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று சங்கீத புஸ்தகம் 30 சங்கீதம் 11வது வசனம். நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அதாவது இரட்டை கட்டி கொள்ளுதல் எனப்பட்டது எதிர்பாராத விதமான வியாதிகள், போராட்டங்கள், இழப்புகளின் நடுவுல தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு சாம்பலை தங்கள் மேல் பூசிக்கொண்டு தேவனை நோக்கி கதறுகிற ஒரு அனுபவம் தான் பாருங்க, இரட்டை கட்டி கொள்ளுகிற ஒரு அனுபவம். மொர்தெகாய் எனப்பட்ட ஒரு பரிசுத்தவான் கூட அகஸ்வேரு ராஜாவின் காலகட்டத்துல தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஒரு வீதியில சாம்பலை தன் மேல பூசிக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்தாராமா. காரணம் என்ன அப்படின்னா, தன் பெலனை மிஞ்சிய ஒரு போராட்டம். அதாவது மொர்தெகாய் எனப்பட்ட ஒரு மனுஷன் ஆமானை வணங்காதது நிமித்தமாக இந்த ஆமான் மொர்தெகாய் எந்த இனத்தான் என்று தெரிந்து வைத்து அந்த இனத்தை எல்லாம் அழிக்கும்படியா ஒரே நாள்ல ஒரு சட்டத்தை இயற்றி இந்த யூத மக்கள் இருக்கிற எல்லா இடத்திலையுமே யூதர்களை அழிக்கும்படியாய் அஞ்சற்காரர்களை அனுப்பிவிட்டான். இந்த செய்தியை கேட்டது நிமித்தமாகத்தான் மொர்தெகாய் என்ன பண்றார்னா இரட்டை கட்டி கொள்ளுகிறார். அதாவது நாங்கள் ஒரு தவறுமே செய்யாமல் இப்படி மரணத்துக்கும் அழிவுக்கும் காரணராய் மாறிவிட்டோமே, இதை நாங்க விரும்பல, ஆண்டவரே நீர் எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லிதான் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு தெருவில் அழுது கொண்டே ஓடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில சில மனிதர்கள் கையில அதிகாரம் எனப்பட்டது வருகிற போது அவர்கள் என்ன செய்வதென்றே தெரியாம, யானைக்கு எப்படி மதம் பிடித்தது என்றா கட்டுப்பாடு இல்லாம எல்லாத்தையும் சேதப்படுத்துதோ அதுபோல சில மனிதர்கள் கட்டுப்பாடே இல்லாம செயல்பட்டுருவாங்க. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வராத எந்த போராட்டமும் கிடையாது, எந்த எதிர்ப்பும் கிடையாது. பாருங்க, இப்ப இந்த மொர்தெகாய் தேவ சமூகத்துல கதர்னது மாத்திரமல்ல, இந்த மொர்தெகாயோடு கூட எஸ்தர், யூதர்கள் எல்லாரும் உபவாசித்து ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி கதறின போது எந்த வீதியில மொர்தெகாய் அழுது கொண்டு ரெட்டை கட்டி கொண்டு புலம்பிக் கொண்டு ஓடினாரோ அதே வீதியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே தேவனாகிய கர்த்தர் மொர்தெகாயை ரதத்துல கூட்டிட்டு போனார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரிய, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் இப்பேற்பட்ட ரெட்டை உடுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்களா? வாழவே வழி இல்ல பிரதர், எதிர்ப்பு மேல எதிர்ப்பு, வறுமையின் மேல வறுமை, போராட்டத்தின் மேல போராட்டம், எப்பக்கத்துல நெருக்கப்பட்டு இருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்றாரு, அவர் இரட்டை களைத்து போடுகிறது மாத்திரமல்ல, அவர் மகிழ்ச்சி எனும் கட்டினால் கட்டினாராமா. எந்த ஆபீப் மாதத்துல யூதரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று இந்த ஆமானின் மூலமா சட்டம் இயற்றப்பட்டதோ அதே ஆபீப் மாதத்துல கர்த்தர் இந்த யூதர்களுக்கெல்லாம் ஒரு களிகூறுதலை கட்டளையிட்டார். அந்த களிகூறுதலை நினைவு கூறுகிற மாதம் தான் இந்த மாதமும் கூட. இப்ப கர்த்தர் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியிலால கட்டுகிறவர்னால நாம அநேக நேரம் நம்ம இரட்டை உடுத்தி கொள்றது, அதாவது நம்ம புலம்புறது, அழுகிறது, வேதனைப்படுகிறதுக்கு பின்னணியில சில அறியாமை எனப்பட்ட ஒரு இருள் கூட இருக்கும் பாருங்க. சில காரியங்களை குறித்து தவறுதலான ஒரு உபதேசங்களை பண்ணும்போது கதறி அழுக ஆரம்பிச்சிடும். என்னாகம புஸ்தகத்தினுடைய 13வது அதிகாரத்துல மோசே ஒரு 12 வேவுக்காரரை கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியா அனுப்பிச்சு விடுறார். அது 10 பேர் வந்து அந்த கானான் தேசத்தை குறித்து துர்செய்தி பரப்புறாங்க. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் மகா கொடூரமான தேசம், அந்த ஜனங்களை பட்சிக்கிற தேசம், அங்க இருக்கிறவங்க எல்லாம் ராட்சதரான பிறவிகள், அவர்களாலே அந்த தேசத்துல வாழ முடியாத போது நாம எப்படி வாழ முடியும்? கட்டாயம் அந்த தேசம் நமக்கு வேண்டாங்கிறத போல துர்செய்திய பரப்புனாங்க. இதனுடைய ரிசல்ட் என்னன்னா 14வது அதிகாரத்துல இஸ்ரவேலர் எல்லோரும் ஒருமனப்பட்டு நமக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போவது நலமா இருக்குன்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சில துர்செய்தியை பரப்புற மனிதர்களுடைய சத்தத்தை கேட்டோம்னா
நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை எனப்பட்டது தள்ளாடி சோர்ந்து போய் வாழ்வதை காட்டிலும் சாவதே மேல் அப்படின்றாங்க. ஆனா அவைகளின் நடுவுல தான் யோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, நாங்கள் சுற்றி பார்த்து வந்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்ம மேல பிரியமாய் இருந்தார்னா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அப்படின்னார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கேட்கிற அந்த செய்திகள் கர்த்தருக்கு பிரியமான செய்தியை கேட்கணும். அது போல பேசுகிறவங்களும் கர்த்தருக்கு பிரியமானதை பேசணும். பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேரு சாத்தானுக்கு ரெப்ரசன்டியா தேவனுடைய ஆலயங்களில வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பெற்றோர் ஊழியம் செய்து அந்த ஊழியத்தின் அடிப்படையில இந்த ஊழியத்துக்கு வந்திருந்தாலோ, அல்லது வசதி இருந்ததுனால ஊழியத்தை தேவையானதை அத்தனையும் உதவி செய்தது நிமித்தமா கர்த்தரை அறியாம ஊழியம் செய்கிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, உங்க வீட்டுல செய்வினை இருக்குது, உங்க வீட்டுல பலவிதமான மாந்திரிக கட்டுகள் இருக்குது. அதுவும் அமாவாசை நாட்கள்ல தான் இந்த ஆவிகள் தீவிரித்து வேலை செய்யுது என்று சொல்லி சாத்தானுடைய வலிமைகளை உபதேசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதாவது உலகம் பலவிதமான தோஷங்களை சொல்லும் பாருங்க. என்னன்னா சனி தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது. ஆனா பவுல் ஒரே ஒரு தோஷத்தை சொல்றாரு. பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேங்கிறார். அப்ப கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக 1000 வல்லமைகள் தெரிந்து எழும்பலாம், தெரியாம எழும்பலாம். இஸ்ரவேலின் மக்களுக்கு விரோதமா பாலாக் எனப்பட்ட ஒரு ராஜா வந்து பிலேயாம் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு கூலி பொருத்தி வந்து மலைகள்ல நின்று இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சாபத்தை கூறும்படியா அழைத்து கொண்டு வந்திருக்கிறான். இந்த இஸ்ரவேல்ல ஒருத்தருக்கு கூட தெரியாது தனக்கு விரோதமா பிலேயாம் இப்பேற்பட்ட வந்து நிக்கிறான், இந்த மலைகளை நின்று நமக்கு விரோதமா சாபம் கூறி கொண்டு இருக்கிறான் என்று ஒருத்தருக்குமே தெரியாது. ஆனா இவர்கள் உறங்கி கொண்டிருந்தாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்காமலோ தூங்காமலோ இந்த பிலேயாமின் வாயில சாபம் வருவதற்கு முன்னமே கர்த்தர் அதை மாற்றி ஆசீர்வாதமா மாற்றினார். அப்ப நீங்களும் நானும் உறங்கி கொண்டிருக்கும் போதே தேவன் விழித்திருந்து நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார்னா, நம் தேவனை அறிகிற அறிவை அடையாம தேவையில்லாததை நாம் அறிய சாப்பிடுகிற ஆகாரம் கூட தீட்டா மாறிடும் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்துல கில்கால் எனப்பட்ட ஊருக்கு எலிசா வருகிறார். இப்ப தேசத்துல மிகப்பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தினால ஒவ்வொருவருக்கும் ஆகாரம் கூட கிடையாது. இப்ப இந்த கில்கால்ல வந்த உடனே இப்ப எலிசா வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இடத்துல சொல்றாரு, கூழு காய்ச்சுங்கள் அப்படிங்கிறார். அதன்படி தீர்க்கதரிசிகளின் புத்திரர் கூழ் காய்ச்சின போது அதுல சில பேர் தேசத்துல போய் காடுகளில் இருக்கிற சில காய்களையும் கீரைகளையும் புடுங்கி கொண்டு வந்து இந்த கூழ்ல போட்டுட்டாங்க. இப்ப கீரையோடு கூட கூழும் மிக்ஸ் ஆகி 2 ஒன்னா வெந்து இப்ப கூழ் பானையில நிறைஞ்சிருக்கு. இப்ப எல்லோருக்கும் பரிமாறப்படுகிற அந்த நேரத்துலதான் அங்க இருக்கிற ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, இதை யாரும் சாப்பிடாதீங்க, காரணம் என்னன்னா பானையில் தோஷம் இருக்கிறது, இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சாவு வரும் அப்படிங்கிறார். இந்த பானைக்குள்ள எப்படி தோசை வந்தது? எலிசா சொல்லி தானே கூழ் காய்ச்சணும், எலிசா தானே பார்க்க அந்த கீரையும் காய்களையும் போட்டாரு. இப்படி தோசை எப்படி வந்தது அப்படின்னா, இது எந்த இடம்னு நீங்க வேதத்தை வாசிச்சீங்கன்னா கில்கால் எனப்பட்ட ஒரு பகுதி. வேதாகமத்துல சில இடங்கள் வந்து தேவனை நினைவு கூறும்படியார் அல்லது தேவனுடைய மகிமையை சந்ததி அறிந்து கொள்ளும்படியார் சில அடையாளங்களை தேவன் ஏற்படுத்தி வைக்கிறார். இயேசு கூட சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்ங்கிறார். நான் ஐயோ லோத்துவினுடைய மனைவியை நினைக்கணும்? லோத்துவினுடைய மனைவி அப்பற்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னா, தேவதூதர்களுக்கு தன்னுடைய வீட்டுல ஆகாரம் கொடுத்து உபசரித்த ஸ்திரீ. அது மாத்திரமல்ல, தேவதூதர்களால் கரம் பிடித்து அந்த தேசத்தை விட்டு வெளியே வழிநடத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு நீதிமானுடைய மனைவியும் கூட. ஆனா கர்த்தரால கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா, இந்த சமபூமி எங்கும் இல்லாத, பின்னிட்டு திரும்பாத, நான் காமிக்கிற மலைகளுக்கு ஓடி போங்கள் என்ற வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. லோத்துவின் மனைவி சோதோம் குமர பட்டணத்தை திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறிட்டாங்க. அதை ஆண்டவர் ஒரு நினைவு சின்னமா வச்சிருக்கிறார்.
நீங்க என்னதான் நன்மை செய்தாலுமே, என்னதான் நீங்க ஒரு நல்லவருக்கு குடும்பத்துல வாழ்ந்தாலுமே, என்னதான் தேவதூதனே உங்களை கரம் பிடித்து நடத்தினாலுமே, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியிலனா நீங்கள் செய்த நற்கிரிகைகள் உங்களோடு கூட வருமே தவிர உங்களை காப்பாத்தாதுங்கிறார். அப்ப இந்த கில்கால்ல கூட தேவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார். யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகார 20வது வசனத்திலையும் 5ஆம் அதிகார 9வது வசனத்தையும் வாசிக்கிற போது, இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த கானான் தேசத்துக்குள்ள உள்ள வருவதற்கு முன்பாக யோர்தான் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப இந்த பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிற யோர்தானை கடந்து இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்கு வரவே முடியாது. இது கானானியருடைய நம்பிக்கையும் கூட. ஆனா இஸ்ரவேலருக்கு இது ஒரு எதிர்ப்பும் கூட. ஆனா கர்த்தர் யோசுவாவின் இடத்துல சொல்றாரு, பரிசுத்தமான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு இந்த யோர்தான்ல எப்ப கால் வைக்கிறாங்களோ இமீடியட்டா யோர்தான் பின்னிட்டு திரும்பி விடும். அதாவது யோர்தான் ஒரு மதில் மாதிரி நிற்கும் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, தண்ணி எப்படி மதில் மாதிரி நிற்கும்? தண்ணி மதில் மாதிரி நிக்கிறது ஆச்சரியங்கிறத காட்டிலும், எப்படி சார் கண்மலைக்குள்ள இருந்து தண்ணி வருது? கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம் தேவன் நினைத்தார்னா பச்சை மரத்தையும் பட்டு போக பண்ண முடியும், பட்டு போன மரத்தையும் துளிர்விட பண்ண முடியும். பாருங்க, தேவனால கூடாத காரியம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எல்லாம் கண்மலை மாதிரி ஆயிடுச்சு பிரதர், அதுல இருந்து ஒரு நன்மை வருமா? எல்லாம் ராக்கா நிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்ததுன்னா கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும். அது மாத்திரமல்ல, தண்ணீரா ஓடிக்கொண்டு இருக்கிற இது கூட மலை மாதிரி நிற்பதற்கும் தேவன் உதவி செய்வார். இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் இப்ப யோசுவாவின் ஆலோசனையின்படி பிரதான ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு வந்து யோர்தான்ல நிற்கும் போது, யோர்தானுடைய அந்த தண்ணி அப்படியே மதில் மாதிரி நின்று ஆதாம் ஊர் வரைக்கும் போயிடுச்சாமாங்க. இதற்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார், இந்த யோர்தானில இருந்து 12 கற்களை ஏற்படுத்தி யோர்தான்ல வை. அடுத்து 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து கில்கால்ல வை. ஏன் இந்த 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா, தேவனுடைய அற்புதம் எனப்பட்டது வரும் தலைமுறையினருக்கு கட்டாயம் அறியணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வாலிபர்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை அவர்கள் மறந்து அவர்கள் விருப்பப்படி தேவனை பார்க்கிறவர்களா மாறிக்கொண்டு வருகிறாங்க. ஆனா தேவன் அதை விரும்பல. பாருங்க, தலைமுறைக்கும் சதா காலமும் இவர் நம்மளுடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் இருக்கிறார். அப்ப வரும் தலைமுறையினருக்கு தேவனை அறிவிக்கக்கூடியதோ தேவன் தான் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளும்படிதான் இந்த யோர்தான்ல இருந்து 12 கற்களை எடுத்துக்கொண்டு வந்து கில்கால்ல வைக்க சொன்னார். ஒருவேளை 12 கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றா நிற்கும் போது அந்த காலத்துல இருக்கிற சிறு பிள்ளைகளோ வாலிபர்களோ ஏன் இந்த கல் இந்த இடத்துல இருக்குதுன்னு தன்னுடைய பெற்றோரிடத்துல கேட்டா, அந்த பெற்றோர் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த தேசம் நம்மளுடைய நீதியின்படி கிடைக்கல, அல்லது நம்மளுடைய பலத்தின்படியும் கிடைக்கல, இந்த தேசத்துக்குள்ள நம்மளால உள்ளேயே வர முடியாது. ஆனா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராய் இருந்து பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த யோர்தானையும் பின்னிட்டு திரும்ப பண்ணினார். இந்த கல் இந்த இடத்துல இருந்ததில்லை, இது யோர்தானிலிருந்து இந்த இடத்திற்கு வந்தது என்று தேவனையும் தேவனுடைய அற்புதத்தையும் அறிவிக்கும்படியாய் கில்கால்ல கொண்டு வந்து வைக்கிறார். அதனாலதான் நிந்தை புரட்டி போடப்பட்ட இடம் அப்படின்னு அதற்கு பெயர். இப்ப கர்த்தர் அதுக்காக அந்த கில்கால வச்சாரு. கில்கால்ல இருக்கிற மக்கள் அந்த கல்லையும் அறியல, அந்த கல்லை கொண்டு வந்து வைக்க சொன்ன கர்த்தரையும் அறியல. எப்படி யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எகிப்துல எழும்பின போது இஸ்ரவேலர் நெருக்கப்பட்டாங்களோ, அதே போல கர்த்தரை அறியாத ஒரு கூட்ட மக்கள் எழும்ப அங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் அதிகரிக்கும். பாருங்க, அப்படித்தான் கில்கால்ல கல்லை குறித்து அறிவிக்கிறவங்க போய் கர்த்தரை குறித்து அறிவிக்கிறவங்க போய் இப்ப காய்க்குள்ள பேய் வந்துருச்சு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு மனுஷன் வந்து சொல்றான், அது பேய் கொம்மட்டி காய். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு எலுமிச்சம்பழத்தை பார்த்தாலே பயம் வந்துருது, அல்லது ஏதோ குங்குமத்தை பார்த்தாலும் பயம் வந்துருது. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ளதான் மாந்திரீக வல்லமை இருக்குது, இந்த குங்குமத்துக்குள்ளதான் பலவிதமான பில்லி சூனிய வல்லமை இருக்குது,
சார், எலுமிச்சம்பழத்துக்குள்ள மாந்திரிக வல்லமை இருக்குமானா, அந்த எலுமிச்சை செடியை உருவாக்கின தேவனுக்குள்ள எப்பேற்பட்ட வல்லமை இருக்காது. அதை ஒரு கனியா உருவாக்கினவர் எப்பேற்பட்டவரா இருப்பார். இப்ப இதை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, நான் ஓடு பார்க்கிறேன், தகுடு பார்க்கிறேன், உன்னுடைய குடும்பத்தார் உனக்கு செய்வன செஞ்சதை பார்க்கிறேன். சார், இதெல்லாம் பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் மனுஷ ரூபம் எடுத்து இயேசு என்னும் நாமத்துல இந்த பூமியில பிறந்த போது செய்வனை செய்கிறவங்க இல்லையா? மாந்திரிகள் செய்கிறவங்க இல்லையா? சரி, இவரை விடுங்க. மோசேயின் நாட்கள்ல எகிப்து தேசத்துல மோசே உட்பிரவேசிக்கிற போது மோசேயினுடைய கோல் பாம்பா மாற்றினது போல அந்த நாட்களில் மந்திரவாதிகளை தங்கள் மந்திர வித்தையினால பாம்பாக்கின போது மோசேயினுடைய கோல் பாம்பான அந்த பாம்பு மாந்திரீகத்துல உண்டான எல்லாவற்றையும் விழுங்கிடுச்சு இல்லையா? அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் எதை நாடுகிறோம், எதை அறிகிறோம் பாருங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவர் சத்துவத்தையும் நாடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப எதை நாடுகிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் எதன் மேல ஆர்வமா இருக்கிறோமோ அதுதாங்க நம்ம வாழ்க்கையில நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரும். அப்ப இந்த கில்கால்ல இருக்கிற மக்கள் எதையோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காயில பேய் இருக்குதுன்னு பாக்குறான், மரத்துல பேய் இருக்குன்னு பாக்குறான், நாள்ல பேய் இருக்குன்னு பாக்குறான், இடத்துல பேய் இருக்குன்னு பாக்குறான். அதாவது இவங்க யார் அப்படின்னா தேவனை அறிவிக்கும்படியா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனால அந்த தேவனை என்ன சொல்றாருன்னா, அந்த தேசத்துக்குள்ள உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த தேசத்துல இருக்கிற சில காரியங்களை சுத்திகரிக்க சொல்றார். இதை உபாகம புஸ்தகத்தினுடைய 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். அவர்களோடு சம்பந்தம் களவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. ஆண்டவர் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்த உடனேயே அந்த கானானியர் எல்லாரையும் துரத்த சொல்லிட்டார். இத 12வது அதிகாரத்தின் 1 வசனத்துல சொல்றார். துரத்துவது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த மர வழிபாடு, சிலை வழிபாடு, அவர்கள் கற்பனையில உருவான எல்லா தெய்வத்தையும் சங்கரித்து போடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த தேசத்துக்குள்ள உட்பிரவேசித்து தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமா கீழ்ப்படியில. இதனுடைய ரிசல்ட் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தையின்படி நீ செய்யாததுனால இந்த தேசத்தின் தேவர்கள் உனக்கு கன்னிகளாய் இருப்பார்கள். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்களும் நானும் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை அப்படின்னா நான் ஏன் இரட்டை கட்டி கொண்டு இருக்கிறேன்? ஏன் எனக்கும் நானே அறியாமையில சங்காரமாய் கொண்டிருக்கிறேன்? இப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு பதிலாக நான் எதை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எதை குறித்த அறிவு மக்கள் போதித்து கொண்டிருக்கிறாங்க, இதை நம்ம கவனமா பார்க்கணும் பாருங்க. இன்னைக்கு அநேகர் எல்லா வார்த்தையும் தேவனுடைய வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சு விடும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசிங்க பெத்தேல்ல இந்த ரெகோபயாம் எனப்பட்ட ஒரு மனுஷன் பலிபீடம் கட்டுறான். அந்த பலிபீடம் வெடித்து செதறன்னு சொன்னபடியே பலிபீடம் வெடித்து செதறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, நீ போன வழியா திரும்பி வராம அந்த தேசத்துல ஆகாரம் புசிக்காதன்னு சொன்னார். ஆனா அந்த தேசத்திலேயே ஒரு வயது சென்ற தீர்க்கதரிசி எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனும் ராஜாவை எச்சரிக்கல, அந்த மனுஷனும் கர்த்தருக்கு பிரியமா வாழல. இப்ப புதிதா வந்த இந்த வாலிப தீர்க்கதரிசி ராஜாவுக்கு முன்பாய் சவால் விட்ட போது ராஜா அவனை பிடியுங்கள் என்று சொல்லுகிறார். இமீடியட்டா இந்த ராஜாவினுடைய கையும் காலும் செயலிழந்து போயிட்டு, அவன் எப்பேற்பட்ட ராஜாவா இருக்கலாம், அவன் உலகத்துக்கு தான் ராஜாவை தவிர தேவனுடைய பிரமாணத்துக்கு ராஜா கிடையாதுங்க. சில நேரம் நம்ம எல்லாம் விளையாண்டு கொண்டே இருக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
எல்லாரிடத்திலும் விளையாடலாம். ஒருவேளை முதலமைச்சர்கிட்ட கூட விடலாம், பிரதமர்கிட்ட விளையாடலாம், அல்லது உயர் அதிகாரிகளிடத்துல கூட விளையாடலாம். நமக்கு பணம் இருக்குது, திறமை இருக்குது, செல்வாக்கு இருக்குதுன்னு. ஆனா நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்துல மாத்திரம் விளையாடும் போது அவர் பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், செயல்படுகிறதெல்லாம் செயல்படாம போயிடும். ஒரு கையங்காடு விளங்காம போயிடுச்சுங்க இந்த ராஜாவுக்கு. அப்ப இந்த ஒரு கையங்காடு விளங்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மனிதனை பிடியுங்கள் என்று கையை நீட்டினான். இமீடியட்டா கைகால் விளங்காம போயிடுச்சு. கதறான். இப்ப தீர்க்கதரிசி மன்றாடி ஜெபித்த போது மறு கையை போல மறு காலை போல சீரடைந்து விட்டது. இப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படியே பலிபீட வெடித்து செதறது. அவன் வேற வழியாய் தன்னுடைய தேசத்துக்கு வரும்போது அந்த தேசத்துல இருக்கக்கூடிய வயது சென்ற தீர்க்கதரிசிக்கு இந்த சம்பவம் அறிவிக்கப்பட்ட போது அவன் கழுதையை கட்டி கொண்டு வந்து இந்த தீர்க்கதரிசியை மீட் பண்ணி இந்த தீர்க்கதரிசி மூலமா கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கலாம். பிரதர், அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்தீங்க, நாங்களே இதற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம், கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல பயன்படுத்தினார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லாதபடி இந்த வயது சென்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, நேற்று இரவு கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு சொப்பனத்துல தோன்றி இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, இந்த தீர்க்கதரிசிக்கு உன் வீட்டுல ஆகாரம் கொடு என்று கர்த்தருடைய தூதன் சொன்னார் அப்படிங்கிறார். சார், கர்த்தருடைய வார்த்தை முக்கியமா, கர்த்தருடைய தூதனுடைய வார்த்தை முக்கியமா? போல இன்றைக்கு இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்கு வேணுமா, இல்ல வேற எந்த மனிதர்கள், ஒருவேளை ஊழியக்காரன் நாம தெரித்த மக்களே இருக்கலாம், நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு போனேன்னா அவ்வளவுதான் உன் குடும்பம் ஒண்ணுமில்லாம போயிடும், அல்லது உன் வீட்டுல வந்து இதை நீ பின்பற்றினா அவ்வளவுதான் உங்க கணவன் செத்து போயிருவாரு, உங்க மனைவி செத்து போயிருவாங்க, அல்லது உங்க பிள்ளைகள் அனாதையா போயிருவாங்க. சார், என்ன ஒரு அக்குறும்பமான ஒரு காரியம் நடக்குது பாருங்க. கல்வாரி சிலுவையில உலக சரித்திரத்தையே ரெண்டா பிரிச்சு போட்டாரு சார். பாதாளத்துக்குள்ள அது வரைக்கும் இருந்த பரிசுத்தவான்களை கூட இவருடைய மரணத்தின் மூலமா உயிரோடு எழுப்பி இருக்கிறார். இந்த இயேசுவை அறிகிற அறிவுக்கு பதிலாக, இந்த இயேசுவினுடைய வல்லமையை அறிகிற அறிவுக்கு பதிலாக ஏதோ ஒரு மனிதன் அவருடைய கற்பனையில சொல்லி உங்களை வழிமாற பண்ணுகிற போது வேத வசனத்தின்படி இது ஒத்து இருக்குதான்னு பாருங்க. கர்த்தர் உங்களிடத்துல என்ன சொன்னார்? ஒருவேளை அந்த மனுஷனே சொன்னாலும், ஐயா வாங்க 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு இப்படி வந்துருக்குது, உங்களுக்கு இப்படி வந்துடுனா எது உண்மைன்னு அறிந்து கொண்டு செயல்படலான்னு பார்க்கலாம். ஆனா அவன் கீழ்ப்படல. இந்த கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனதுனால அவன் விருந்து வைத்து சாப்பாட கையில வைத்து வாயில வைக்கும் போது அந்த தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் தான் உன போன வழியில திரும்பி வராது, அந்த ஊர்ல ஆகாரம் புசியாதுன்னு சொன்னார்ல, நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினால கட்டாயம் கர்த்தர் சொன்னபடியே சிங்கம் உன்னை பீறி போடும் அப்படின்னா. அந்த வார்த்தையின்படியே பாருங்க, ஒரு நல்ல அற்புதமான ஒரு எழுப்புதல் தீர்க்கதரிசி இந்த வயது சென்ற தீர்க்கதரிசி வழிமாற பண்ணினதுனால அவன் கழுதையில வந்து கொண்டு இருக்கிற போது ஒரு சிங்கம் எதிர்பட்டு அந்த தீர்க்கதரிசியை உயிரோடு பீறி போட்டு அவன் இறந்து போயிட்டான். ஆனா கழுதைய ஒண்ணுமே செய்யல. அதுபோல இன்றைக்கு எல்லோருடைய வார்த்தைகளும் கடவுளுடைய வார்த்தை இல்லைங்க. எல்லோரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. அன்றைக்கு யோவான் கூட சொல்றாரு, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியை அறிந்து கொள்ளுங்க, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த மனுஷனும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால இருக்கிறான்ங்கிறார். ஆனா சிலுவை பாருங்க, சபிக்கப்பட்ட ஒரு மரம். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்குது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானபடியினால அவருடைய அந்த மரணம் நம்மளுடைய சாபங்களை எல்லாம் நீக்கி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் பிரவேசிக்க பண்ணி ஆவியை குறித்த வாக்குத்தத்தத்தையும் விசுவாசத்தில் பெரும்படியும் அப்படி நடந்திருக்குது. இப்ப வேதத்தின்படி நீங்களும் நானும் எந்த வார்த்தைக்கு கர்த்தர் கீழ்ப்படிய சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படுகிற போதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். ஆனா அந்த கீழ்கால இருக்கிற மக்கள் பேயில தோஷம் இருக்குது, அல்லது காயில தோஷம் இருக்குது, கனியில தோஷம் இருக்குது, கூழ்ல தோஷம் இருக்குது. நாங்க இமீடியட்டா இப்ப எலிசா என்ன செய்யறாருன்னா, இந்த கூழை பரிசுத்தப்படுத்துவதற்கு கொஞ்சம் மாவை எடுத்துக்கொண்டு வர சொல்றார். இப்ப மாவை எடுத்துக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த தோஷம் என்று சொல்லப்பட்டு இருக்கிற கூழ் பானைக்குள்ள மாவை போட்டுட்டு இப்ப தோஷம் எல்லாம் கலைந்து விட்டதுங்கிறார். இதை குறித்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில
சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவி இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்படியே பானையில் தோஷம் இல்லாமல் போயிற்று. இப்ப பானையில எப்படி தோசை வந்தது என்று ஊரே சொல்லுது. ஆனா பானையில இருக்கிற தோஷத்தை எப்படி போக்குறாரு அப்படின்னு எலிசாவுக்கு மாத்திரம்தான் தெரிஞ்சது. அந்த கில்கால்ல இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த தோஷத்தை அறிகிற அறிவு இருந்ததை தவிர அந்த தோஷத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழியை அறியல. அப்ப எலிசா என்ன செய்யறாருன்னா, மாவை தாங்க எடுத்துட்டு வர்றாரு. இந்த மாவு எப்படி வருது? அதாவது தேவ சமூகத்துக்கு ஒரு அப்பத்தை செய்யணுமா இருந்தா ஒரு கோதுமையை எடுத்து அதை தண்ணியில ஊற வச்சு கைபடாம அதை பக்குவமா காய வைத்து அதை அரைத்து பின்புதான் அதை மாவாக்கி அப்பமாக்கணும். இந்த அப்பம் தான் தேவ சமூகத்தில் கொண்டு போய் வைக்கப்படும். இதுதான் பரிசுத்தம் எனப்படுங்கிறார். இயேசு சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவனும் மறியாமலும் இருப்பான்கிறார். அப்ப இயேசுவை புசிக்கிற ஒரு அனுபவம், இயேசுவினுடைய உபதேசத்தின்படி நடக்கிற போதுதான் ஒருவன் 1 மைல் தூரம் நடக்க பலவந்தம் பண்ணினா 2 மைல் தூரம் போங்கிறார். காரணம் என்னன்னா, உங்களை பலவந்தம் பண்ணுகிறவனுடைய பலன் 1 மைல் தூரம் தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது 2 மைல் தூரம் நீங்க நடக்கலாம். இந்த 2வது மைல் தூரத்துலதான் தேவனை அறிகிற ஒரு அறிவை அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த மாவை குறித்த அறிவு வர வேண்டிய இந்த கில்கால் மக்களுக்கு இந்த பேய் கொம்மட்டி காயை குறித்த அறிவு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த தேசத்தில் இருந்த கர்த்தரற்ற மக்கள் உபதேசித்த உபதேசங்களை இவங்க உள்வாங்கிட்டாங்க. சில பேர் பாருங்க, சில இடங்கள்ல போறதுக்கு முன்னாடியே, பிரதேர் இங்கே பேர்பட்ட சில வல்லமைகள் இருக்குது பிரதேர். இந்த உலகத்தார் பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, உள்ளூர்காரங்களுக்கு பேய் பயமாமா, வெளியூர்காரங்களுக்கு நாய் பயம். ஏன்னா உள்ளூர்காரங்களுக்கு நாய் நல்லா தெரிந்து வைத்திருக்கும். ஆனா உள்ளூர்கார மனுஷனுக்கு தான் இந்த வீட்டுல இத்தனை மணிக்கு இவரு இறந்துட்டாரு, அந்த வீட்டுல நீங்க வாடகைக்கு போகாதீங்க, இங்க போனீங்கன்னா அந்த ஆவிகளுடைய போராட்டம் இருக்கும். அப்ப அதே தெருவுல இப்படி ஒரு விபத்து நடந்தது சார். இன்றைக்கு நாம குடியிருக்கிற இந்த நிலத்துக்கு முன்பாக எத்தனையோ யுத்தங்களை சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் கூட இருக்கிற அந்த நிலமே இரத்த பூமி தான். ஆனா அதுலதான் தேவன் மகிமையை இறக்குனார் பாருங்க. அப்ப ஒரு இடத்தை அறிகிற அறிவு முக்கியம் இல்லைங்க, அந்த இடத்துல நடந்த செயல்கள் அறிகிற அறிவு முக்கியம் இல்லை. இதுதான் இந்த கானானியர் துரத்தப்படாததுனால இதுல போராட்டம். ஏன்னா அவன் கர்த்தரை அறியல, அவன் அறிந்து வைத்ததை கர்த்தரா போதிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, தோஷம் இருக்கிறதுன்னு சொல்றதெல்லாம் பாருங்க, செவ்வாய் தோஷம் இருக்குது, சனி தோஷம் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது. சாரி, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். எமர்ஜென்சியா வயிறு வலி வந்துருச்சு, கிழக்க போனா ஆபத்து, சனி தோஷம் இருக்குது அப்படின்னா கிழக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தா அவர் எங்க போவாரு? இப்ப கர்த்தரை அறிகிற ஒரு அறிவு தான் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவையே தவிர இந்த காயை அறிகிற அறிவு வரக்கூடாது பாருங்க. இப்ப மாவு உள்ள வந்த உடனே தோசை நீங்கிட்டு, அப்ப அது வரைக்கும் எலிசா வராத வரைக்கும் எதையோ பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க பாருங்க. இயேசு கூட லூக்கா 10வது அதிகாரத்துல ஒரு உவமையை சொல்றார். ஒரு யூதன் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறார். அதாவது அந்த உவமையே என்னன்னா, உனக்கு நன்மை செய்வதற்கு எப்ப வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், நீ நன்மை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருன்னு அந்த உவமையை சொல்றார். நற்கிரியைகளை செய்யணும்னு. அதற்கு உவமையில ஒரு விஷயம் சொல்றாரு. ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில கல்லர் கையில அகப்பட்டுட்டான். அந்த கல்லர்கள் என்ன பண்ணாங்க, இவனிடத்துல இருக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு குட்டுயிரா அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியா ஒரு ஆசாரியன் வந்தான், இவனை பார்த்துட்டு தற்செயலாய் விலகி போயிட்டான். அந்த வழியா ஒரு லேவியனும் வந்தான், அவனும் ஆசாரியனே ஒண்ணும் செய்யாத போது நாம எதுக்கு செய்யணும்னு அவனும் விலகி போயிட்டான். கடைசியா ஒரு அலுவலை நிமித்தமா பிரயாணமாய் வந்த ஒரு சமாரியன், அவன் வாகனத்துல வந்தானா, தான் சொந்த வாகனத்துல வந்தானாமா.
சொந்த வாகனத்துல வந்தவன் இப்படி ஒரு மனுஷன் குற்றுயிரா கிடக்கிறானேன் என்று பரிதாபப்பட்டு முதலாவது தன் வாகனத்திலிருந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவன் சொந்த வாகனத்துல வைத்து கூட்டி கொண்டு போய் சத்திரத்துல சேர்த்தி ஒரு இரவெல்லாம் அவனுக்காக ஒரு அட்டெண்டரா இருந்துட்டு தேவையான பணத்தையும் கொடுத்துட்டு இன்னும் அதிகமா செலவு வந்தா திரும்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி சத்திரக்காரனிடத்துல சொல்லிட்டு போயிட்டான். இவர்களில் பிறன் யார் என்று கேட்டபோது உதவி செய்த சமாரியன் என்று சொல்றாங்க. நீயும் அதை போய் செய் அப்படின்ட்டார். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஆசாரியன் எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்திருக்கணும். எதற்கு அப்படின்னா, யாராவது ஒருத்தருக்கு நல்லது செய்து நான் ஒரு தேவனுடைய ஆசாரியன் என்பதை விளங்க வைக்கிறதற்கு. இப்படி ஆசாரியன் செய்யும் போது அதை பார்க்கிற லேவியனும் அதை ஃபாலோ பண்ணுவான். ஒரு குடும்பத்துல ஒரு தாயும் தகப்பனும் எப்படி வாழ்றாங்களோ பிள்ளைகள் அதை அடிசுவடுகளை பின்பற்ற போறாங்க. மிஷினரி ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறது, மிஷினரிகளுக்கு தாங்கிறது, மற்றபடி கர்த்தருக்கு சாட்சி சொல்றது, கர்த்தரை இந்த உலகத்துல வாழ்ந்து காமிக்கிற ஒரு பெற்றோர் இருப்பாங்கன்னா அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய அடிசுவடுகளை பின்பற்றுவாங்க. இல்ல மிஷினரி ஊழியத்துக்கெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டோம், மிஷினரிக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டோம், ஆனா எங்க அப்பா கல்லறைய போய் டெக்கரேட் பண்ணுவார், வருடா வருடம் கல்லறைக்கு மேல இன்னும் பணத்தை போட்டு சின்ன கல்லறைய பெரிய கல்லறையா கட்டுவார். அப்படி இருந்தா பிள்ளைகள் என்ன பண்ண போறாங்க, கல்லறையை கட்டின அப்பா அம்மாவுக்கு இதை விட பெரிய மணிமண்டபத்தையே கட்டுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவர்கள் மரித்து மண்ணா போயிருவாங்க. ஆத்துமா இளைப்பாறுகிற ஒரு இடத்துக்கு போகணுமா இருந்தா அநீதித்தியமான உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, இயேசு சொன்னது நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி, நன்மை செய்வதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா அந்த ஆசாரியர்கள் அப்படி செய்யல, இந்த சமாரியன் தான் செய்தார். இதை என்ன பண்ணிட்டாங்க மக்கள் அப்படின்னா, அவன் எரிகோவுக்கு போனது தப்பு, அவன் எரிகோவுக்கு போயிருக்க கூடாது. எருசலேமில் இருக்கிறவன் எதுக்கு சார் எரிகோவுக்கு போற? எரிகோ எனப்பட்டது இந்த யோசுவாவின் மக்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட ஒரு லேண்ட். எலிசா கூட எரிகோல சபிக்கப்பட்ட நிலத்துலதான் உப்பை போட்டு அதை ஆசீர்வாதமா மாத்தினார். இயேசு கூட எரிகோ வீதியில வருகிற போதுதான் சகேவை மீட் பண்றாரு, பர்த்திமேயை மீட் பண்றாரு. எரிகோ எனப்பட்டது இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். ஒருவேளை எருசலேமில் ஆராதித்துட்டு அவனுடைய வீடு எரிகோவில இருந்தா எரிகோவுக்கு தானே போவாரு. அப்போஸ்தல நடவடிக்கையில கூட 8வது அதிகாரத்துல ஒரு எத்தோபியா தேசத்து மந்திரி எருசலேமில் வந்து தொழுது கொண்டு எத்தோபியாவுக்கு போனாராம். இன்றைக்கு நம்ம மக்களா தான் எதுக்கு அவர் எத்தோபியா போனாரு? சாரி, எத்தோபியா மந்திரி எத்தோபியா போகாம அவர் எருசலேம்லயே குடியிருப்பாரா? அப்ப ஒரு மனுஷன் எரிகோவில வியாபாரம் பண்ண போறானோ அல்லது எரிகோவில வியாபாரம் பண்ணுகிறவன் ஒருவேளை எருசலேம்ல வந்து தொழுது கொண்டு போறானோ, இது விஷயத்தை ஆண்டவர் சொல்லுங்க. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு முதலாவது நீ மனுஷனா வாழு, மற்றவங்களையும் மனுஷனா பாரு. மதத்துக்குள்ள போயிட்டு மதவாதியா வாழாதனர். ஆனா மக்கள் இதை எப்படி ஜோடிச்சுட்டாங்கன்னா, நீ அதை செஞ்சதுனாலதான் இந்த பாதிப்பு, நீ அதை செய்யலைன்னா இந்த பாதிப்பு வந்திருக்காது. சரி ரைட்டு, இவர் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனது தப்புன்னே வச்சுக்கலாங்க. அந்த வழியில ஆசாரியனுக்கு என்ன வேலை? அவர்தான் தேவாலயத்துக்கு போற மனுஷனாச்சே. அந்த வழியில ஆசாரியன் எதுக்கு வந்தாரு? அல்லது ஆசாரியன் விடுங்க, அந்த வழியிலே ஒரு லேவியன் வர்றாரு, அந்த வழியிலே ஒரு சமாரியன் வர்றாரு. சார், இது எல்லோரும் போற வழி. ஒரு மனிதனுக்கு விபத்து எனப்பட்டது ஒரு சொல்ல முடியாத நிலைமையில் எப்ப வேணாலும் வரலாம். ஒருவேளை நாமளே நல்லா போனா கூட எதிர்த்தாப்படி வருவோம், தூங்கிட்டு வந்து நம்ம மேல விட்டான்னா அப்ப நம்ம தப்பு பண்ணதுனாலதானா? நம்ம ஜெபம் பண்ணாம போனதுனாலதானா? இப்ப இயேசுவே தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு போங்கன்னு அனுப்புறாரு. அவர் அனுப்பித்தான் போயிட்டு இருக்கிறாங்க. அது அவைகளின் நடுவுலதான் சுழல் காட்டுல மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இல்லையா நம்ம பிரயாணம் பண்ணினது? நம்ம சரியா ஜெபிக்கலையோ? ஒருவேளை சார், நீங்க ஜெபிச்சதுனால கர்த்தர் பாதுகாக்கிறவர் அல்ல, நீங்க தேவ சித்தத்தின்படி பயணிக்காதனால தேவன் பாதுகாக்கிறவர் அல்ல. தேவன் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்து நடத்துகிறார். அவர் வருவதற்கு ஒன்றுமே இல்லாட்டி கூட கடலையே படகாக்கி வந்து காப்பாற்றுறவர். இவர்தான் சர்வ வல்லமையுடைய தேவன். இதை அறியும்படியாகத்தான் தேவன் இப்படி நடத்தினார். ஆனா இந்த நாட்களில் இருக்கிற மக்கள் சொல்றது எரிகோவுக்கு போனது தப்பு. ஆனா அவைகளின் நடுவுல இயேசு சொல்றாரு, நீயும் சமாரியனை போல
கிடைக்கிற வாய்ப்புல உனக்கு கிடைச்ச நன்மையை வைத்து மனிதர்களை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய் என்று இந்த உவமையை சொன்னார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடைக்கட்டுதலை களைத்து போட்டு சந்தோஷத்துல மாறணுமா இருந்தா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படினுங்க. இயேசு கிறிஸ்துவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு முதல்ல விசுவாசிக்கணும். இரண்டாவது, இந்த வேத வசனத்தை இரவு பகலும் தியானிக்கணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காம, பாவிகள் வழியில நிக்காம, பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராம, இதுல நம்ம பிரியமா இருந்து தியானிப்போம் என்றால் இந்த வார்த்தை நம்மளுடைய சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தும், நம்மளுடைய செயல்களை பரிசுத்தப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா நம்மளோடு கூட சேருகிற மக்களையும் சேர்த்தியே பரிசுத்தப்படுத்துங்க. எப்படி ஒரு அக்கினியில ஒரு விறக போட்டா அந்த விறகும் சேர்ந்து அக்கினியா மாறுதோ, அதே போல இந்த அக்கினிமயமான தேவனோடு கூட சரியா ஐக்கியத்தில் இருந்தோம்னா நம்மளை தொடவர நினைக்கிறவர்களும் தேவனுடையவர்களா மாறிடுவாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது என்ன? இந்த சந்தோஷத்தை கொடுக்கிற வேத வசனத்தை அறியணும். ஆண்டவரே, கில்கால்ல இருக்கிற தேவ மகிமையை அறியணும். இந்த பேய் கும்பட்டி காய அறிகிறது, பிசாசு கும்பட்டி காய்கிற அறிகிறத விட்டுட்டு நான் அறிய வேண்டும் என்று ஏற்படுத்தி வைக்கிற அந்த கற்களை அறியக்கூடிய கிருபைகளை தாருன்னு கேளுங்க. கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெரியவர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. உம்மை அறிகிற அறிவினால ஆண்டவரே எல்லா இருள்களுக்கும் நாங்கள் விலகி ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சத்தில் நடக்க நீர் உதவி செய்யறக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.